சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் கெட்டப் ரவுண்டு தான். அதாவது அவங்க பாடுற பாட்டை அதே மாதிரி ரெக்ரியேட் பண்ணுற மாதிரியே கெட்டப்லாம் போட்டுட்டு அவங்க அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜான் ஜீரோம் என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னா, அவர் கூட சேர்ந்து வினோத்தும் சேர்ந்து பாடுறாங்க. காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே தளபதி படத்துலேருந்து செம்மையான ஒரு சாங் அது. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னாலே அப்போதைக்கு 90s அந்த சாங் தான் ரொம்பவே ஃபேமஸ். அந்த சாங்கை எடுத்து தான் இப்போ ஜான் ஜீரோம் அண்ட் வினோத் வந்து பாடுறாங்க. பாடும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தார் ஜான். அப்புறமேட்டு வினோத் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவரோட ஓன் ஸ்டோரியில், அப்பா கூட நான் இருந்த ஃபோட்டோன்றது ரொம்ப ரேர் பிக்சர்ஸ் தான். அதுவும் சூப்பர் சிங்கரில் நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வரும்போது என்னை வந்து ஓடி வந்து கட்டுப்பிடிப்பார். அந்த ஒரே ஒரு கிளிப் வந்து இங்கே சூப்பர் சிங்கரில் இருக்குது. அது கிடைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டோரியில் சொல்லியிருப்பாரு. நான் அவங்க அம்மாவுமே வந்து நாங்கள் ஃபேமிலியோடு ஒரு ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் பக்கத்தில் நான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பா கூட வந்துட்டு ப்ராப்பராக எங்கிட்ட ஒரு ஃபோட்டோவே இல்லை. ஸோ 2011 சூப்பர் சிங்கரில் அப்பா என்னை ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி அவரோட ஃபேஸே எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு நான் பார்க்க ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு மொத்தமே இது ரொம்ப நிகழ்ச்சியான தருணம். எப்போ நடந்ததுன்னா 2011, தட் இஸ் 12 years பிஃபோர் வந்து சூப்பர் சிங்கரில் நம்ம வினோத் சின்ன பையனாக இருக்கும்போது ஆடிஷன் அட்டன் பண்ணது. அவங்க அப்பா ஓடி வந்து கட்டிப்பிடிப்பார். அந்த ஒரு கிளிப்பிங்கை இப்போ விஜய் டிவி அவங்களுக்கு பரிசா அளிக்குது. இது ரொம்பவே பெரிய மெமரபிள் மொமெண்ட் தான் அவங்களுக்கு. அதாவது அவர் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் ஆகுறாரோ இல்லையோ, இது ரொம்ப பெரிய மொமெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சென்டிமெண்டலாக அவர் வந்து எமோஷனல் ஆகுறாரு. ஏன்னா அவங்க ஐஎஃப்மே ரொம்ப வந்து நான் என்ன கொடுக்கக்கூடிய கிஃப்ட்லேயே இது ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜான் ஜெரோம் என்ன சொல்கிறாருன்னா, வினோத் அண்ணா என் கூட பிறக்காத அண்ணா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு கண்ணீர் அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் வினோத்தும் இருக்க மாதிரி அந்த ஆர்ட்டை வந்து பண்ணி அவருக்கு கொடுத்துருக்காங்க, கிஃப்டாக கொடுத்துருக்காரு ஜான் ஜெரோம். அண்ட் பார்க்கவே ரொம்ப எமோஷனல் இருந்தது. அண்ட் அங்கே இருந்த அரங்கமே வந்து நிறைய பேர் கண் கலங்கி அந்த எமோஷனல் மொமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. வினோத்தோட அப்பாவுக்கு வந்து தம் மகன் வந்து எப்படியாவது ஒரு சூப்பர் சிங்கரில் அந்த மாதிரி விஜய் டிவியில் பாப்புலராக ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு பெரிய ஆசை. அந்த ஆசை வந்து 12 வருஷத்துக்கு கழித்து நிறைவேறிருக்கு. அந்த ஃபேமிலிக்குமே இந்த ஒரு ஃபோட்டோ கிடைச்சது ஒரு மெமரபிள் மூமெண்ட். சாமியே நான் தானே தெரியுமா. ஜீவிதாவுமே கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மராக இவங்க இருக்கிறாங்க. அண்ட் இவங்க பாடக்கூடிய பாட்டு என்னென்னா கண்மணி அன்போடு இப்போ இருக்க ட்ரெண்டிங் மஜ்மல் பாய்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டுக்கு தான் ரெக்ரியேட் பண்ணி அழகாக அந்த அபிராமி மாதிரியே அவங்க கால் அடிப்பட்ட மாதிரி. ஆனால் இங்கே வந்து யார் வந்திருக்காங்கன்னா, தென்றல் வந்து என்னை தொடும் ஹீரோ ஆகிய வெற்றி வந்திருக்காரு. அவர் வந்து ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரியலாக குணா அண்ட் அபிராமி அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ரெக்ரியேஷன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்குமே வந்து இருக்காங்க கோல்டன் பஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜான் ஜீரோமே அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கோல்டன் பஸர் வாங்கியிருப்பார். போன வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்திருந்தார். ஜான் ஜீரோமுக்கு இருக்க ஃபேன் பேஸ்க்கு கண்டிப்பாக அவரெல்லாம் எலிமினேட் பண்ண வாய்ப்பே இல்லை. போக இன்னும் டஃப் காம்படிஷன் ஆகும். டாப் 5க்குள்ளே யார் வரப்போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து லைக் போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.